இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கே. சுபாஷ். இன்றைக்கு அனுமான் சுவாமின்னு சொல்லக்கூடியவருடைய பிறந்தநாளை பற்றியும் அவரை ஏன் வழிபாடு செய்யணும், அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ அனுமான் அவர்களுடைய பிறந்தநாள் வருகின்ற 28ஆம் தேதி 12வது மாதம் 2016 அன்று வருது. முதல்ல இவருடைய ஜனனத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ ராம கைங்கரியத்துக்காக கேசரி என்பவருக்கும் அஞ்சனா தேவிக்கும் மகனாக வாயு தேவனால் பரமசிவனின் அம்சமாக உண்டு பண்ணப்பட்ட இவர் நித்திய பிரம்மச்சாரி. அதாவது அந்த காலத்தில் இந்த பிள்ளைங்கள்லாம் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பல வகையாக இருந்திருக்கு. இப்போ ஜெனரலாக ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பிள்ளைங்க பிறப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் சிறப்பு பிறப்புகளாக இந்த உலகத்துக்கு வருவாங்க. அவங்களாம் ஒரு விசேஷ சக்தியோடு வருவாங்க. அந்த வகையில் இவர் பார்த்தீங்கன்னாக்கா கேசரி என்பவருக்கும் அஞ்சனா தேவி அப்படின்றவங்களுக்கும் தான் அப்பா அம்மா. ஆனால் வாயு தேவனுடைய சக்தியினால தான் இவர் உருவாக்கப்பட்டவர், பிள்ளையாக இந்த உலகத்துக்கு வராரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5 பேருமே அவங்க பார்த்தீங்கன்னா குந்தி தேவிக்கும் பாண்டுவுக்கும் பிறக்கக்கூடியவங்களும் அப்படி தான் பிறப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு அவங்களுக்கு இருக்கும், ஒரு தனி திறமைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். இப்போ கர்ணன்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே கவச குண்டலத்தோடு பிறந்தவர், தனி சக்தி பொருந்தி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் தான் ஒரு தனி சக்தியோடு இந்த உலகத்துக்கு இவர் வருவதற்கு காரணம் ஸ்ரீ ராம பிராணுக்காக உதவி செய்வதற்காக இந்த உலகத்துக்கு இவர் வந்திருக்கிறாரு. அந்த வகையில் அவர் வந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் அவர் பிறந்திருக்கிறார். இப்போ இது பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 12வது மாதம் 2013 வருது. ஆனால் நீங்கள் பெரும்பாலான பஞ்சாங்க புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அப்படின்றது 29ஆம் தேதின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல ஏன் 28ஆம் தேதி சொல்கிறேன்னா, இந்த திதி கணக்கில் அந்த நாளை தான் கணக்கில் எடுக்கிறாங்க. அது புதன்கிழமை வருது. அந்த வகையில் இந்த அனுமான் அவர்களை நம்ம வழிபாடு செய்கிறதுல நிறைய பலன்கள் நமக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதாவது சனீஸ்வர பகவான் ஒவ்வொருவரையும் பீடிக்கும் பொழுது எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தவர்களாக உலகத்தில் இருந்தாலும் அவங்கள அவர் பீடிப்பது வழக்கம். இப்போ எப்படி நமக்கெல்லாம் 7.5 சனி அந்த மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி அனுமான் அவருடைய கட்டம் வரும் பொழுது அவர்கிட்ட அவர் போகிறாரு. போயிட்டு நான் உங்களை நான் 7.5 வருஷம் நான் பிடிக்கல, நான் கொஞ்ச நேரம் உங்களை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அனுமானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்கிறாரு. அப்போ ஒரு சனீஸ்வர பகவான் சொல்கிறார், நான் கொஞ்ச நேரம் தான் உன்னை பிடிப்பேன், அப்போ அந்த நேரத்தில் உனக்கு 7.5 வருஷத்துக்குள்ள துன்பத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அனுமான் அவர்களும் சரி நீங்கள் பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோன்னே சனீஸ்வர பகவான் அவருடைய தோளில் போயிட்டு உட்கார்றாரு, அவரை கஷ்டம் கொடுப்பதற்காக. அப்போ அனுமான் பார்த்துட்டு அவர் நார்மலாகவே என்ன செய்கிறாருனாக்கா அவருடைய வேலையில் ஈடுபாடு காட்டுறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களையும் மலைகளையும் அவருடைய தோளில் வச்சுட்டு அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே தோளில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு வலி தாங்க முடியல. ஏன்னா ரொம்ப வெயிட்டான அந்த மரமும் மலையும் அவருடைய தோளில் உட்கார்ந்தோன்னே வலி தாங்க முடியாமல் இவர் சொல்கிறாரு, ஆஞ்சநேயரே, அனுமானே, என்னை விட்டுருப்பா, நீ ஏன்பா எனக்கு நீ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொன்னோன்னே அனுமான் சொல்லுவார், நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன், ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, எனக்கு இனிமே தொடர்ச்சியாக நீ துன்பம் கொடுக்க வரக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, யாரெல்லாம் என்னை நம்பி என்னை வழிபாடு செய்கின்றார்களோ
அவங்களுக்கும் நீ வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்கை வாங்கிடுறாரு சனீஸ்வர பகவான்கிட்ட. அதனால தான் ஆஞ்சநேயரை யார் ஒருத்தவங்க வந்து இந்த சனியின் தோஷம் உள்ளவர்கள், சனியினால் கஷ்டப்படுகின்றவர்கள், அவங்க போயிட்டு அவரை வந்து வழிபாடு செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய துன்பங்கள் ரொம்ப சீக்கிரமாக குறையும். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் கை கால் அடிபட்டிருக்கு, கை கால் உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் அவரை போயிட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பலன்கள் கிடைக்கும். அதே வகையில் ஹனுமான் அவர்களுக்கு வந்து அவர் எதை விரும்புவார்னு கேட்டால், அவரை வழிபாடு செய்வதை விட அவருக்கு கடவுளாக இருக்கக்கூடிய ராமபிரானை வந்து யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள வந்து இவர் வந்து காப்பதற்கு உதவி செய்வதற்கு ரெடி ஆயிடுவார். அதனால தான் ராம ஜெயம் என்ற அந்த நாமம் யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, ஏன்னா இவருடைய குரு வந்து ராமர், இவருக்கு கடவுளாக இருக்கக்கூடியவர் ராமர். அந்த வகையில் யார் யாரெல்லாம் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு எழுதுகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இவரே நேராக போயிட்டு உதவி செய்வதாக நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது நடப்போதும் உண்மையாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த வரக்கூடிய 28ஆம் தேதி இவருடைய பிறந்தநாளாக இருக்கிறதுனால மலேசியாவில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் அன்றைக்கு வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து வேலைக்கு போவீங்க, சில பேர் ஷிஃப்ட் காரணமாக வீட்டில் இருப்பீங்க, ஷிஃப்ட் வேலைனால. ஆக யார் யாரெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறீங்களோ அன்றைய நாளில் வந்து காலையில் கோயிலில் போயிட்டு இவரை வந்து தரிசனம் பண்ணி இவரை நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. மற்ற நாளில் இவரை வந்து வழிபாடு செய்வதை விட இந்த மாதிரியான காலங்களில் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு வழிபாடு செய்வது சிறந்த பலனை வந்து கொடுக்கும். அடுத்தபடியாக நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீ ராமம் 108 தடவை நீங்கள் வந்து வீட்டில் எழுதலாம். புத்தகங்களை நீங்கள் வந்து எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்க. உங்களுடைய ஏரியாவில் எங்கே பெருமாள் கோயில் இருக்குதோ அந்த இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இவரை வந்து வழிபாடு செய்யுங்க. மலேசியாவில் எனக்கு தெரிஞ்ச மிகவும் பிரசித்தி பெற்ற அனுமானுடைய கோவில்னு சொன்னாக்கா பிரிக்ஃபீல்டில் இருக்குது. பெரிய அனுமான் சிலை அங்கே இருக்குது. நிறைய பேர் அங்கே போயிட்டு வழிபாடு செய்து அவர்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்கிது. அடுத்தபடியாக பத்திகேஃபில் நீங்கள் பார்க்கலாம், வெளியே ரோட்டிலிருந்து நம்ம பார்க்கலாம், பெரிய ஆஞ்சநேயருடைய சிலை இருக்குது. அங்கே அவருடைய கோயில் இருக்குது. ஏன்னா மலேசியா அளவில் வேறு வேறு இடத்துலலாம் நிறைய பேர் இருப்பீங்க. உங்கள் ஏரியாவில் எங்கே பெருமாள் கோயில் இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த கோயிலில் அவருடைய சிலை இருக்கும். நீங்கள் போயிட்டு அவரை வந்து வழிபாடு செய்யுங்க. அடுத்ததாக சில பேருக்கு கோவில் செல்வதற்கோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் அனுமானுடைய சிலையோ இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன செய்யலான்னு கேட்டாக்கா, அவருடைய படத்தை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவருடைய படத்தின் வாளின் அடிப்பகுதியிலிருந்து நுனிப்பகுதி வரை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஓர் சந்தன பொட்டு வச்சுக்கிட்டே வரணும். பக்கம் பக்கம் வச்சுக்கிட்டே வரணும். வாளுடைய அடிப்பகுதியிலிருந்து நுனிப்பகுதி வரைக்கும் வச்சுக்கிட்டே வரலாம். மேபி அந்த படம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாக்கா ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் வச்சு முடிச்சிடலாம். அடிப்பகுதியில் நுனிப்பகுதி வருவதற்கு. பெரிய படமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 10 நாள் கூட முடிக்கும். ஆக அந்த வகையில் நீங்கள் இந்த மாதிரி வைத்து கொண்டே வரும் பொழுது இந்த பொட்டு வைத்து முடிவதற்குள்ளாகவே நீங்கள் எந்த காரியத்திற்காக அவரை வழிபாடு செய்தீங்களோ அது உங்களுக்கு வந்து நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது நீங்கள் முயற்சி பண்ணலாம். அப்படி நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்தோம் உங்களுக்கு அந்த போதுமான பலன் கிடைக்கலன்னு சொன்னால் அவருக்கு எங்கே கோயில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போயிட்டு வடை மாலை நீங்கள் வந்து சாத்தலாம். அப்படி உங்கள் வீட்டிலே விக்கிரகம் இருந்துச்சுன்னா விக்கிரகத்துக்கே வடை மாலை சாத்திட்டு மறுபடியும் இந்த வாளின் அடிப்பகுதியிலிருந்து நுனிப்பகுதி வரைக்கும் டெய்லி நீங்கள் வந்து பொட்டு வச்சு இவரை வந்து வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நாம் வந்து செய்கிறதுனால நமக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதை தொடர்ந்து செய்து நன்மை அடையணும்னு இந்த வேலையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பயனாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கோ நீங்கள் இதை ஃபார்வர்ட் செய்யுங்க. அடுத்தது இந்த மாதிரியான அடுத்தடுத்த ஆடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேரை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு
016-222-9780. நன்றி, வணக்கம்.